ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் டாடா டியாகோ. டியாகோ பார்த்தோன்னா ஒரு டீசல் வேரியன்ட் பிளஸ் 3 சிலிண்டர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டோவிங்ல தான் நம்ம கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா கிளச்சு தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. கிளச்சை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல கிளச் பிளேட்ல பார்த்தீங்கன்னா வேரண்ட் இயர் ஃபுல்லாக ஆகலை. அப்புறம் எப்படி ப்ரோ பிரேக் டவுன் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேட்டை காமிக்கிறேன். பிளேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவீட் கொஞ்சம் கேப் இருக்கு. அப்புறம் ஏன் ப்ரோ பிரேக் டவுன் ஆச்சு நீங்கள் கேட்கலாம். கவர் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியானதுனால தான் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. வெஹிக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கிளச் செட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளச் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஓயிஸ் பேர் தான் வாங்கியிருக்கோம். ஃப்ளைவீலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதனால ஃப்ளைவீல் தவிர மற்ற எல்லாமே கவர் அசம்பிளி, கிளச் பிளேட், ரிலீஸ் பேரிங் மூணுமே தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வண்டியோட ஓல்டு ஒன். நம்ம பர்ச்சேஸ் பண்ண நியூ ஒன் இதுதான். டாட்டாவில் பார்த்தீங்கன்னா இது கிளச் செட்டு மொத்தமாகவே பாக்ஸாக அசம்பிளியாக வந்துடுது. நம்ம தனியாக செக் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. டீசல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டாலே ஒரே மெட்டீரியல் தான் வரும். வாங்கிட்டு வந்த மெட்டீரியலை டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கவர் அசம்பிளியை அலைன்மெண்ட் பண்ணி சென்டர் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிலீஸ் பேரிங்லயும் கியர் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பக்காவா கிரீஸ் வச்சு ரிலீஸ் பேரிங்கை ஃபிட் பண்ணிக்கலாம். கிளச்சை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கியர் பாக்ஸையும் ஃபிட் பண்ணிட்டு கியர் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணணும். வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி பார்த்ததுல வாட்டர் பம்ப்ல கூலண்ட் லீக்கேஜ் இருக்கு. வாட்டர் பம்ப்ல மட்டும் லீக் ஆகல, அது கூடவே கியர் பாக்ஸுக்கு மேல வர இப்போ நான் ஷோ பண்ற ஓஸ்லயும் தான் ஃபுல்லாவே கூலண்ட் லீக் ஆயிருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஹீட் ஆனோன்னு ஏசி கட் ஆஃப் ஆயிடுதுன்ற கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூலண்ட் லீக் ஆகுது அப்படின்னாலே இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். ஓவர் ஹீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசி தான் கட் ஆஃப் பண்ணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல்ட்டோட கண்டிஷனும் பேடாக தான் இருக்கு. ஸோ அதையும் தான் சேர்த்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் கூலண்ட் பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். வாட்டர் பம்பை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வச்சு வாட்டர் பம்பை பக்காவாக ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட டைமிங் கிட் பார்த்தீங்கன்னா இப்படி பாக்ஸாக தான் வரும். டைமிங் அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேம் அண்ட் கிராங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட்ல வைக்கணும். இப்போ நான் ஷோ பண்ணுறது கேம் ஷாஃப்டோட டைமிங். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், அதுதான் கேமோட டைமிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராங்கோட டைமிங். சைலன்சர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு கரெக்டாக லாக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். அதுதான் கிராங்கோட டைமிங். இது ரெண்டுமே அலைன் பண்ணிட்டு தான் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டை கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூலண்ட் லீக் ஆகுது சொன்னல, அதுதான். இதில் செக் பண்ணி பார்த்ததுல கூலண்டோட சப்ளையே இல்லாமல் ஃபுல்லாகவே பிளாக் ஆயிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸை க்ளீன் பண்ணிட்டு பேஸ்ட் வச்சு லாக் பண்ணாலே போதும். லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட் பெல்ட் வீக்காக இருக்கிறதுனால அந்த பெல்ட்டையும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அது கூடவே கிளச்சு கேபிளும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். ஸ்மூத்தாக இருந்தது. அப்புறம் என்ன எப்பவும் போல் ஒரு ட்ரையல் எடுத்துடலாமா. வெஹிக்கிளில் ஜென்ரலாக ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரையல் எடுத்தாச்சு. வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல வெஹிக்கிள் சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. டாடா டியாகோ வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.